ஃபைனலாக வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் வந்தாச்சுங்க. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா டெய்லி வாக்கிங் போக முடியும். அதுக்கோசரமே எப்படா ஸ்ப்ரிங்கு அப்புறம் சம்மர் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பூவெல்லாம் தளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்பெஷலி வாழை மரம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வாழை மரம் வந்து வித்தின் 2 டேஸ்க்குள்ளே நல்லா ஹைட் ஆகிடுச்சு. இன்னும் லீவ்ஸ் எல்லாம் வரல. டெய்லி வாழை இலையில் சாப்பிட்லாம் இனிமேல் சம்மர் ஃபுல்லாக. அதுவே ஒரு பெரிய இது. ஸோ நம்ம யாடை காமிக்கிறேன் வாங்க. ஸோ இதுதான் நம்ம வீட்டோட யார்டு. ஸோ ஆப்பிள் மரத்தில் பூவெல்லாம் பூத்துருச்சு பாருங்கள். பக்கத்தில் போய் காமிக்கிறேன். வாழை மரமும் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவரும் வந்து புல்லுக்கு தண்ணி விடுறது அப்படி இப்படின்னு இவரும் பிஸியாக இருக்கார். பாருங்க. பக்கத்தில் கீழே போய் பார்ப்போம். ஹலோ. எல்லாம் இனிமேல் பயங்கர பிஸியாகிடுவோம். டெய்லி இந்த யார்டுக்கு தண்ணி விடுறது வாழை மரத்துக்குன்னு. என்னப்பா பிஸி ஆகிட்டீங்களா? ஏன்னா புது இதுவா இது? புது கிராஸ் இல்லை அந்த இது. ஆமாம். ஓகே. நேற்று வாங்கிட்டு வந்தார் ஹோம் டெப்போலேருந்து. இது வந்து ஆக்சுவலாக இது மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் ஐ ஃபீல் இது வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி. பாருங்களேன், வாழை மரம்லாம் வந்து இப்போ தான் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நாளில் நல்லா ஹைட் வச்சிருச்சுங்க எல்லாம். இனிமேல் வந்து இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே லீவ்ஸ் எல்லாம் வந்துடும். ஆல்ரெடி இதில் வந்து லீவ்ஸோடு தான் வருது எல்லாமே. இப்படி ஸ்ப்ரிங் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் திடீர்னு 2 நாள் குளிர். ஸோ அதில் வந்து கொஞ்சம் காஞ்சு போச்சு. திருப்பி எகெயின் நல்லா துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்குது. வெதர் வந்து அப்படியே சூப்பராக வாக்கிங் போகலாம். ரொம்ப வெயிலும் இல்லை. நம்ம ஊர்லலாம் வெயில் வந்துருச்சா? எப்படி இருக்குது கிளைமேட்லாம்? இது வந்து ஆப்பிள் மரம் பூவெல்லாம் வந்துருச்சு. எல்லாம் ரெடியாக இருக்குது வர்றதுக்கு. ரோஸு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு.